ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 25. ரமமானஸ்தயா தேவ்யா பத்ம கிஞ்சல்க கந்தயா தன் முகாமோத முஷிதோ முமுதே அகர் கணான் பகோன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரமமான இன்பத்தை அனுபவித்து, தயா அவளுடன், தேவ்யா தேவதை, பத்ம தாமரையின், கிஞ்சில்க குங்குமப்பொடியைப் போல, கந்தையா யாருடைய நறுமணம், தத்முக அவளது அழகு முகம், ஆமோத நறுமணத்தால், முஷித மென்மேலும் உற்சாகப்படுத்தப்பட்டு, முமுதே வாழ்வை அனுபவித்தார், அககணான் நாட்களாக, பகோன் பல. டிரான்ஸ்லேஷன். ஊர்வசியின் உடல் தாமரையின் குங்குமப்பொடி போல் நறுமணம் வீசியது. அவளது முகம் மற்றும் தேகத்தின் நறுமணத்தால் உற்சாகமடைந்த புரூரவஸ் பெரும் ஆனந்தத்துடன் பல நாட்களாக அவளுடன் சுகம் அனுபவித்து வந்தார். பதம் 26. அபஷ்யன் ஊர்வசீம் இந்திரோ கந்தர்வான் சமச்சோதயத் ஊர்வசி ரஹிதம் மஹ்யம் ஆஸ்தானம் ந அதிஷோபத்தே. ஒன் பை ஒன் மீனிங். அபஷ்யன் காணாமல், ஊர்வசீம் ஊர்வசியை, இந்திர ஸ்வர்கலோக அரசன், கந்தர்வான் கந்தர்வர்களிடம், சமச்சோதயத் கட்டளையிட்டார், ஊர்வசி ரகிதம் ஊர்வசி இல்லாமல், மஹ்யம் என், ஆஸ்தானம் அவை, ந இல்லை, அதிஷோபத்தே அழகாக காணப்படுகிறது. டிரான்ஸ்லேஷன். ஸ்வர்கராஜனான இந்திரன் தன்னுடைய அரண்மனையில் ஊர்வசியை காணாமல், ஊர்வசி இல்லாமல் என் அரண்மனை பொலிவிழந்து கிடக்கிறது என்று கூறினார். இதனால் அவளை மீண்டும் ஸ்வர்கலோகத்திற்கு அழைத்து வரும்படி கந்தர்வர்களுக்கு இந்திரன் உத்தரவிட்டார். பதம் 27. தே உபேத்ய மகாராத்ரே தமசி பிரத்யுபஸ்திதே ஊர்வஷ்யா உரணவ் ஜஹ்ருர் இன்யஸ் தௌ ராஜனே ஜாயயா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தே அவர்கள், கந்தர்வர்கள், உபேத்திய அங்கு சென்று, மகாராத்ரே நடு இரவில், தமசி பிரத்யுபஸ்திதே இருளடர்ந்த சமயத்தில், ஊர்வஷ்யா ஊர்வசியால், உரணவ் இரு செம்மறியாட்டுக்குட்டிகளை, ஜஹ்ரு திருடிக்கொண்டு சென்றனர், இன்யஸ்தவ் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட, ராஜனே அரசரிடம், ஜாயயா அவரது மனைவி ஊர்வசியால். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக பூமிக்கு வந்த கந்தர்வர்கள் இருளடர்ந்த நள்ளிரவு நேரத்தில் புரூரவசின் வீட்டிற்குள் தோன்றி, அரசரின் மனைவியான ஊர்வசியால் ஒப்படைக்கப்பட்ட இரு செம்மறி ஆட்டுக்குட்டிகளையும் திருடிச் சென்றார்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். மகா நிஷா என்னும் சொல் ஸ்மிருதி சாஸ்திரத்தில் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. மகா நிசாத்வே கடிகே ராத்ரேர் மத்தியம யாமையோ, அதாவது நள்ளிரவு 12 மணி மகாநிசி என்று அழைக்கப்படுகிறது. பதம் 28. நிசம்ய ஆக்ரதந்திகம் தேவி புத்திரையோர் நீயமானயோ ஹதாஸ்மி அகம் குணாதேன நபும்சா வீரமாணிகா. வேர்ட் பை ஒன் மீனிங். நிசம்ய கேட்டதால், ஆக்ரந்தித்தம் திருடப்படுவதால், கதறலை, தேவி ஊர்வசி, புத்திரையோ மகன்களாக பாவித்த இரு செம்மறியாட்டுக்குட்டிகளின், நீயமானையோ அவை தூக்கிச் செல்லப்படும் போது, ஹதாஸ்மி அகம் நான் கொல்லப்படுகிறேன், குநாதேன கெட்ட கணவரின் பாதுகாப்பின் கீழ், ந பும்சா அலியால், வீரமானினா தன்னை ஒரு வீரராக கருதிய போதிலும். டிரான்ஸ்லேஷன். இரு செம்மறி ஆட்டுக்குட்டிகளையும் ஊர்வசி தன் சொந்த மகன்களைப் போல பாவித்து வந்தாள். எனவே கந்தர்வர்களால் தூக்கிச் செல்லப்படும் போது அவை கத்தத் துவங்கியது. அதை கேட்ட ஊர்வசி பின்வருமாறு தன் கணவனை திட்டினாள். ஒரு கோழையாகவும் ஒரு அலியாகவும் இருந்தாலும் தன்னை ஒரு சிறந்த வீரர் என்று நினைக்கும் தகுதியற்ற ஒரு கணவரின் பாதுகாப்பிலுள்ள நான் இப்போது கொல்லப்படுகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 25, 26, 27, 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.